அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல்? மீன் ஆக்குறீங்களா? முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? என்னென்னு கரெக்டாக சொல்லுங்க. மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை? மீன். மீன் எவ்வளவு? மீன் 2 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அடுத்தது அப்புறம் வெங்காயம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் அரிசி வறுக்கிறதுக்கு. சரி, அப்புறம் உப்பு, புளி, அப்புறம் கொத்துமல்லி, மிளகாய், அப்புறம் இது வந்து மீன் மசாலா, அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள். எங்க மஞ்சத்தூள்? ரைட்டு. அது எண்ணெய். அப்படி விட்டுருங்க. எண்ணெய். இப்போ முதல்ல என்ன பண்ண போறீங்க? அப்பா வந்து மீன் வாஷ் பண்ணிக்குவாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? வெங்காயம் பூண்டு உளிச்சுக்கிறீங்களா? அப்புறமா நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து செய்முறை விளக்கம் பார்க்கலாமா? மா என்னம்மா பண்றீங்க? வெங்காயம் உளிக்கிறீங்களா? பக்கத்தில் கொஞ்சம் டிராக்டர் ஓட்டுறதுனால கொஞ்சம் சவுண்டு தான் இருக்குது. சரி, வெங்காயம் உளிங்க. அப்போ வந்து மீன் வாஷ் பண்ணுவாரா? சரி, உளிங்க. வெங்காயம் பூண்டு உளிங்க. அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க மக்களே, மீன் வந்து சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. ஏற்கனவே அங்கேயே கட் பண்ணி கொடுத்தனால நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக போச்சு. மா அப்பா மீன் வாஷ் பண்ணிட்டாரு. நீங்கள் வெங்காயம் உளிச்சிட்டிங்களா? பாதி உளிச்சிட்டீங்க. சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். சரி, மீனை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அப்பா வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிறாரு. வெங்காயம் போட்டு உளிச்சிட்டிங்களா? எங்க புளி ஊற போடவே இல்லை? ஊற போடுங்க. கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றுங்க. ஊறிட்டு இருக்கட்டும். இதில் வெங்காயம் எல்லாம் உளிச்சிட்டிங்களா? வெங்காயம் பூண்டு உளிச்சிட்டிங்க. இனிமேல் வறுத்துக்கலாம். ஒன்றா ரெடி பண்ணலாம். ஏமா வெங்காயம் பூண்டு, இது என்னது கொத்தமல்லி, அரிசி, மிளகாய் இதெல்லாம் வந்து வறுக்க போறீங்களா? அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா? அடுப்பு பற்ற வச்சிட்டிங்களாம்மா? சரி, இப்போ வந்து வடச்சட்டி எடுத்து வச்சுக்கிறீங்களா? வைங்க. வடச்சட்டி வைக்கிறீங்க. வைங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி இதாகட்டும். தண்ணி இருக்குது உள்ள. என்னம்மா பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கொட்டுங்க. வருங்க. அரிசி வறுத்துட்டியாமா? பொன்னிறமாக வறுத்தாச்சு. எடுத்து கொட்டிங்க. தடத்தில் கொட்டிக்கிறீங்க. ஓகே. அடுத்தது போடுங்க. கொத்தமல்லி போட்டுக்கிறீங்க. கொத்தமல்லி, வரமிளகாய் அப்படி போட்டுக்கிறீங்களா? எண்ணெய் கொஞ்சம் மிளகா ஊற்றுங்க லைட்டாக. ஓகே, போதும். வரமிளகாய் கொட்டி ரெண்டையும் வறுத்துக்கிறீங்க. காம்பு கிள்ளிக்கிறீங்களா? போடுங்க வரமிளகாய். ஓகே. இப்போ வறுக்கணும். வருங்க டக்குன்னு வறுத்து ஒரு தடத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாம் மசாலா வீட்டு மொழி மசாலாவை ரெடி பண்ணுறீங்க. கொட்டிக்கிறீங்களா? கொட்டுங்க. பாருங்க மக்களே, மண் நிலம்னு நினைக்காதீங்க. எல்லாம் பிளேட்டில் தான் கொட்டுறோம். பாருங்க, கொத்தமல்லி, மிளகாய் வறுத்தாச்சு. அதே மாதிரி அரிசி வறுத்தாச்சு. அடுத்தது வெங்காயமா? போடுங்க. ஏன்னா லைட்டாக ஊற்றிக்கிறீங்க.
சின்ன வெங்காயம் அதுவும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், குழம்பு நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. டேஸ்ட் வரும். சின்ன வெங்காயம் அது விறகடுப்பு வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சேர்ந்து நல்லா வரும். வரும். அடுத்து என்னது? பூண்டா போட்டுங்க, போடுங்க. நீங்கள் பண்ணுற சமையல் வந்து நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கே என்னன்னு தெரியல, பார்க்கலாம். கீழே கமெண்ட் பண்ணும்போது தான் தெரிய வரும். பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிருக்கு. பிடிக்கலினாலும் டிஸ்லைக் பண்ணிட்டோம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. பண்ணுற செயல்முறை பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு. மீன் குழம்பு செஞ்சிட்டு இருக்கும்போது இடையில வந்து சாப்பாடு வந்து இங்கேயே வச்சிட்டோம், குக்கர்லேயே வச்சிட்டோம். ஏன்னா அங்கே சமையல் செய்யும்போது சாப்பாடு வந்து பண்ணது லேட்டாகும்னு சொல்லி இங்கேயே குக்கர்லேயே வச்சிட்டோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம், போடுங்க. வறுத்துருச்சு வெங்காயம், எடுத்து கொட்டிக்கங்க, எடுத்து கொட்டிக்கங்க. கொட்டிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஆட்டுன்னு மிக்சியில் அடித்து மசாலா ரெடி பண்ணிக்குவீங்களா? சரி. சாப்பாடு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வறுத்துக்கிட்டீங்க. என்னது? சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் அரிசி, கொத்தமல்லி, அப்புறம் வரமிளகாய், பூண்டு. ஆமாம், பூண்டு. இதான் வந்து மசாலா அரைக்க தேவையான பொருட்கள். இதை ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ ஆர்ட்டுன்னு அரைச்சிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். அரைச்சிட்டு வாங்க. மசாலா பொருட்கள்லாம் வந்து ஆறிடுச்சா? இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டுறீங்களா? கொட்டுங்க. கொத்தமல்லி, வரமிளகாய். ஓகே, டன். அடுத்தது அரிசி. ஓகே, அடுத்தது வெங்காயம். வந்து இதை அரைச்சி அப்புறம் அப்போ இதையே அரைச்சிட்டு வந்துடுறீங்களா? அது என்னது? இது கறிக்கு போட்டு பட்டை சோம்பா? சரி, சோம்பு போடுங்க. இப்போ இதை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடுறீங்களா? சரி, சாந்து அரைச்சிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு போங்க. எடுத்துங்க, ரெண்டையும் எடுத்துக்கங்க. இந்த அரைச்சிட்டு அப்புறம் அதை எடுத்துக்கோ. ரெண்டையும் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துருங்க. மசாலா அரைச்சிட்டு வந்துருங்க. ஓகே, போய் அரைச்சிட்டு வாங்க. அரைச்சிட்டு வந்துட்டீங்களா? சாந்து எங்க காட்டுங்க. சூப்பராக அரைச்சிட்டீங்க. அப்படி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். சூப்பராக அரைச்சிட்டீங்க. இனி வந்து செய்முறை விளக்கம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வைங்க. வைங்க, வச்சுக்கலாம் வடச்சட்டியை. அடுத்து எண்ணெய் ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, எண்ணெய் காயிட்டோம். புளி கரைக்கிறீங்களா? கரைச்சி ஊற்றுங்க. வெங்காயம் போடுங்க. போடுங்க. போட்டு அது புளி தண்ணி இது பண்ணுங்க, ரெடி பண்ணி. யார் உங்கள் தங்கச்சி வந்திருக்கா? அப்படியே சின்னம்மா வந்திருக்கா? அப்படியா? சரி சரி. புளி தண்ணி கரைங்க. புளி தண்ணி இருத்து சாந்தி அதிலே ஊற்றி கரைச்சிக்குங்க. தண்ணி ஊற்றுங்க. சாந்துக்கு தண்ணி ஊற்றி கரைங்க. ஒரு கலக்கி கொண்டு வந்து ஊற்றுங்க. கருவேப்பிலை போடுங்க. ஓகே, இப்போ புளி தண்ணி சாந்து கரைசல் ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த புளியை கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகே, அந்த கரைசல் ஊற்றிக்கிறோம். இப்போ மீன் மசாலா எடுத்து போடுங்க. வச்சிருந்தோம்ல மீன் மசாலா. நீங்கள் என் கேமரா காட்டுங்க. இங்கே கொட்டுங்க. மீன் மசாலா போட்டுக்கிறோம். இப்போ கொதி வந்தோடனே மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போடுங்க.
மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கலக்கி விட்ருங்க. ஒரு கலக்கி விட்டிங்கன்னா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம். கொதி வந்துச்சுன்னா மீன் போட்டு வெந்துச்சுன்னா ரெடி ஆயிடும். சரி, கலக்கும். ஓகே, விட்ருங்க. கொதிக்கிட்டோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க. கொதிக்கிட்டோம். ஏசனம்மா, எங்க சித்தப்பங்க அவர் வேலைக்கு போய்க்கிறாப்புலன்னு. வேலைக்கு போயிருக்கிற அப்படியா? நான் தான் அக்காவை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்கள் வேலைக்கு போலியா? இன்னைக்கு இல்லை கண்ணு, ரீவா? சரி இருங்க. மீன் குழம்பு சமைக்கிறோம். சரி கண்ணு, சாப்பிடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் அம்மா வந்தா டேஸ்ட் பார்க்குறீங்க. சரி கண்ணு. என்னமா பண்ணுறீங்க? உப்பு போடுறீங்களா? போடுங்க. உப்பு பாருங்க, டேஸ்ட் ஆகுதான்னு பாருங்க. உப்பு கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குதா? சரி, கொதிக்கிட்டோம். ரைட். அம்மா, கொதிச்சிருச்சா? எங்க? சரி, மீன் போடலாம். போடுங்க. இங்க எடுத்து போடுங்க, கையில் எடுத்து போடுங்க. ஓகே, போடுங்க. காய்ச்சிட்டு. போடுங்க. போட்டிங்களா? இப்போ கொதி வரணும். மீன் வந்து போட்டீங்க. ஸோ ஒரு கொதி வந்தால் தீர்ந்துச்சு. எவ்வளோ, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுமா? அவ்வளோதானா? கொதி வந்துச்சுன்னா வந்துடும். அம்மா, மீன் வெந்து போச்சா? எடுத்து பாருங்க. வெளியில் வந்துருச்சா? இப்போ மூட்டு போடுங்க. எடுத்து அரிக்கையில் எடுத்து இந்த பாத்திரத்தில் போடுங்க. மூட்டு போடுங்க. ஓகே. இல்லாட்டினா கொலன்னு போயிடும். வெந்தோன்னு எடுத்து போட்டுறணும். ஒரு கண்டா எடுக்க முடியாது. சரி, போடுங்க. போடுங்க. ஸோ மூட்டிங்களா? ரைட்டு. இப்போ குழம்பு கொதிக்கிட்டு கொஞ்சம் நல்லா. சரி அம்மா, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது நீங்களும் உங்கள் தங்கச்சி, அதாவது சின்னம்மாவும் 2 பேரும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. அம்மா, சாப்பாடு போட்டு வந்துட்டீங்களா? போடுங்க. குழம்பு ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க. இருங்க மீன் போட்டு கொடுங்க. அப்போ ஊற்றுங்க. எல்லாத்துக்கும் ஊற்றுங்க. மீன் போட்டு கொடுங்க. சின்னம்மாள் நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நல்ல வீடியோவை ரெடி பண்ணி போடலாம். அவங்க பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்டை வேணும்னு கட்டளையெல்லாம் போடக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணுவாங்க. மீன் போடுங்க தடத்தில். ஓகே, ஆளுக்கு 2 துண்டு. அடுத்து உங்களுக்கு போட்டுக்குங்க. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிடுங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க. சூடாக்குது. ஆ. எப்படி இருக்குது? புளியெல்லாம் கரெக்டாகுதா? மிளகாத்தூள், இது உப்பு எல்லாம் கரெக்டாகுதா? சரி, மீன் எடுத்து சாப்பிடுங்க. மீன் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படிம்மா வெந்து போச்சா? சாப்பிடுங்க சின்னம்மா. நல்லா இருக்குதா? சரி நண்பர்களே, மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம செங்கோ விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வரும். நன்றி வணக்கம் சொல்லுங்கள். நன்றி வணக்கம் சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.